தமிழ் தலைவாஸ் மணப்பாறை ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்ல செஞ்ச ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பார்க்க போறோம். சோ என்ன எதுங்கிற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மணப்பாறை டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீம் பிளே பண்ண வந்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த ஒரு தமிழ் தலைவாஸ் டீம்ல நிறைய பிளேயர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. நமக்கு பழகிய முகங்கள், பழகாத முகங்கள், தமிழ் பிளேயர் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அண்ட் அதுல ஒரு முக்கியமான பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா திராஜ். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா PKL சீசன் 11ல தமிழ் தலைவாஸ் டீம் NYPல வந்து சைன் பண்ணாங்க. ஒரு மகாராஷ்டிரா பிளேயர். பட் அந்த சீசன் ஃபுல்லா அவரால் பிளே பண்ணவே முடியல. அவர் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஹனுமான் ஜம்ப், அந்த ஜம்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் அவரால் பிளே பண்ண முடியல. காரணம் இன்ஜுரினால அந்த ஃபுல் சீசனும் அவரால் ப்ராப்பரா பிளே பண்ண முடியல. ஆனா அது நமக்கு ஒரு தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா PKL சீசன் 11ல வந்து இருந்துச்சு. ஆக்சுவலா PKL சீசன் 11 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்னு எல்லாரும் கூப்பிட்டதை தாண்டி இன்ஜுரி தலைவாஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்குவாட்ல வெறும் 18 பிளேயர்ஸ் தான் வச்சிருந்தோம். 8-10 பிளேயர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி வந்து ஏற்பட்டுச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் இன்ஜுரி வந்து ஏற்பட்டுச்சு. அண்ட் ஓவராலா அந்த சீசன்ல இருந்து ஒரு பெரிய பாடத்தை வந்து கத்துக்கிட்டோம். அதாவது இனிமே நடக்க போற PKL சீசன்ல நம்ம ஸ்குவாட்ல 25 பிளேயர்ஸையும் ஃபில் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை நம்மளும் கத்துக்கிட்டோம். மற்ற டீம்ஸ்க்கும் கத்து கொடுத்துட்டோம். திராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் பிளே பண்ணதுக்கு கூட்டிட்டு வராங்க. பட் அவருக்கு ப்ராப்பரா வாய்ப்பே கொடுக்கல. கடைசியா ஒரு சில வீடியோஸா நான் சொல்லியிருப்பேன், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திராஜ் வந்து எதுக்கு கூட்டு வந்திருக்காங்க, அவருக்கு வந்து ப்ராப்பரா வாய்ப்பே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன். ஆனா அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் சென்னை டீமுக்காக அதுக்கு முந்தின மேட்ச் வந்து பிளே பண்ணி கொடுத்திருக்காரு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்கம் டாக்ஸ் டீமுக்காக நம்ம தமிழ் தலைவாஸ் டீமை சேர்ந்த திராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணி கொடுத்திருக்காரு. RGS சென்னை டீமுக்கு அகைன்ஸ்டா மேட்ச் வந்து பிளே பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் அந்த மேட்ச்ல அதிக பாயிண்ட்ஸும் எடுத்திருக்காரு. அண்ட் அவர் வந்து இன்கம் டாக்ஸ் டீமுக்காக பிளே பண்ணதுனால தான் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு மேக்சிமம் பிளே பண்ண முடியாம இருந்ததுக்கு காரணமா இருந்திருக்கும். இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் லீக் மேட்சை முடிச்ச அப்புறம் தான் இன்கம் டாக்ஸ் டீமுக்காக திராஜ் வந்து பிளே பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் டீமோட ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச்ல திராஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமுக்காக பிளே பண்ணவே இல்லை. அவர் டைரக்டா இன்கம் டாக்ஸ் சென்னை டீமுக்காக தான் பிளே பண்ணியிருக்காரு. திராஜ் எதுக்காக இன்கம் டாக்ஸ் டீமுக்காக பிளே பண்ணி கொடுத்தாரு, தமிழ் தலைவாஸ் டீம் எதுக்காக இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க, தமிழ் தலைவாஸ் டீம் வந்து ஏன் திராஜுக்கு தொடர்ச்சியா வாய்ப்புகள் கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்து இருக்கலாம். அதே கேள்வியோட தான் நானும் இருக்கேன். ஓகேங்களா, எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராஜ் வந்து ஒரு நல்ல பிளேயர், ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட். அவரை PKL சீசன் 2ல ஒரு செப்பரேட் பேக்கேஜா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பதுக்கி வைக்கிறீங்களா, இல்லைன்னா அவனை விட நல்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவரை தூக்கி வெளியே வைக்கிறீங்களா, எதுவுமே எனக்கு கரெக்டா தெரியல. அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் டீம் இன்கம் டாக்ஸ் சென்னை டீம் கூட குவாலிஃபயர்ஸ்ல வந்து தோத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் டீமோட எக்ஸ் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ரிவேஞ்ச் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது தமிழ் தலைவாஸ் டீம் நிறைய பிளேயர்ஸை எடுத்து ப்ராப்பரா வாய்ப்பு கொடுக்காம சில பிளேயர்ஸை வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்த டீம் தான் இன்கம் டாக்ஸா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு டீம் தமிழ் தலைவாஸ் டீமை ரிவேஞ்ச் வந்து பயங்கரமா எடுத்தாங்க. உதாரணத்துக்கு இன்கம் டாக்ஸ் டீம்ல இருக்க மாசான முத்து இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீம்ல பிளே பண்ணவர் தான். இந்த வாட்டி கூட ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. விஸ்வநாத் இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ணவர் தான். அவரெல்லாம் நல்லா பிளே பண்ணி அவருக்கு ப்ராப்பரா வாய்ப்பு கொடுக்கல. சாந்தபன செல்வம், பொன் பார்த்திபன், இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ண பிளேயர்ஸ் தான். இன்கம் டாக்ஸ் டீம் இந்த கரெக்டா குவாலிஃபயர்ஸ் பார்த்து அந்த தமிழ் தலைவாஸ் டீமோட எக்ஸ் தமிழ் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு தரமான ரிவேஞ்ச் வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பத்தி தனியா செப்பரேட்டா இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். ஒரு காலத்துல தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்திருப்பாங்க, அவங்க ப்ராப்பரா வாய்ப்பு கொடுக்காம தள்ளி விட்டுருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து தமிழ் தலைவாஸ் டீமே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியும் நிறைய சாதனைகள் வந்து செஞ்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி இன்னொரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ தான் இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பாக்குறேன். டாடா, பாய், see you நண்பா.